வணக்கம் குட்டீஸ்களே. இன்று கேடிஎஸ்வி ஸ்டோரீஸில் ஒரு அற்புதமான கதை, உணவின் மதிப்பு. உணவை வீணாக்கினால் என்ன ஆகும் தெரியுமா? இந்த கதை உங்களுக்கு உண்மையான பாடம் கற்றுத்தரும். முடிவில் அசத்தலான பாடம் உங்களை காத்திருக்கிறது. இப்போதே கேடிஎஸ்வி ஸ்டோரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். குட்டீஸ்களே, அரவிந்த் உணவை எப்போதும் வீணாக்குவான். உணவை வீணாக்கினால் என்ன ஆகும் தெரியுமா? அவன் தாய் சொன்னாள், உணவை மதியுடன் சாப்பிடு மகனே. அவன் சிரித்து உணவை தூக்கி எறிந்தான். அடுத்தது என்ன ஆகும் என்று பார்ப்போமா? அதே கிராமத்தில் பசிப்பட்ட குழந்தைகள் இருந்தனர். ஒரு நாள் தந்தை வயலுக்கு அழைத்தார். அங்கே அவன் என்ன கற்றுக்கொண்டான்? அவன் விவசாயிகள் உழைப்பதை பார்த்தான். இதுவே உணவுக்கு காரணம். அவர்கள் வெப்பத்தில் உடைத்தனர். நீங்களா இப்படி உடைக்க முடியும்? அவன் மனம் கனிந்தது. எவ்வளவு உணவை வீணாக்கினான்! அவன் பசித்த குழந்தைகளை நினைத்தான். அவன் உறுதி எடுத்தான், இனி உணவை வீணாக்க மாட்டேன். அவன் சொன்னான், நான் மாறப்போகிறேன். அடுத்த நாள் முழு உணவையும் சாப்பிட்டான். அவன் பசித்த குழந்தைகளுக்கும் உணவை பகிர்ந்தான். குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் சொன்னார்கள், நன்றி. கிராம மக்கள் சொன்னார்கள், உணவின் மதிப்பு தெரிந்த பையன். பள்ளியிலும் உணவை வீணாக்காதீர்கள் என்றான். ஆசிரியர் சொன்னார், நீ நல்ல உதாரணம். அவன் கதை கிராமத்திற்கு பாடமானது. அவன் உணவின் மதிப்பு கற்றுக்கொண்டான். குட்டீஸ்களே, நாமும் உணவின் மதிப்பு கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம்தான். குட்டீஸ்களே, உணவின் மதிப்பு நமக்கெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். சிரமங்கள் எதுவானாலும் உணவை மதித்து சாப்பிடுங்கள். உண்மையான வெற்றி உணவின் மதிப்பை அறிந்தவனுக்கே. இந்த திரையில் தெரியும் படத்தை பார்த்து அடுத்த கதை என்ன என்று யூகிக்க முடிகிறதா? தொடர்ந்து யூகித்து கொண்டே அடுத்த கதைக்காக தயாராக இருங்கள். மறக்காமல் கேடிஎஸ்வி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. வரவிருக்கும் அற்புதமான கதைகளை காண தவற விடாதீங்க.